தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காவல்துறை மேம்பாட்டுக்காக அடுக்கடுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். இதற்கு காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சட்டப்பேரவையில் நேற்று காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரிவான பதிலளித்து பேசினார். அப்போது புதிய காவல் நிலைய கட்டடங்கள், ஆயுதப்படை உட்கட்டமைப்பு மேம்பாடு, காவல்துறையில் பணியாற்றி வரும் அனைவருக்கும் வீடுகள் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டார். இதற்கு காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு காவல்துறை கட்டிடங்களை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தமது ஆட்சி காலத்தில் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 51% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பெண்கள் பாதுகாப்புக்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மகளிர் சமுதாயம் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளது. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆட்சி காலத்தில் ஜென்ரலாகவே பாதுகாப்பு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புற பெண்களும் சரி, நகரத்துலேயும் சரி, பெண்களுக்கு அப்புறம் ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களும், அப்புறம் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே ஒரு சேஃபான, ஒரு ரொம்ப பாதுகாப்பான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.